பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றம் இந்தியாவில் காலநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களால் நம்ப முடியுமா? உலகளாவிய காலநிலை மாற்றத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இயற்கையான நிகழ்வு தான் இந்த எல்லினோ. இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். எல்லினோ அப்படின்னா என்ன? பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள கடற்பரப்பின் மேல் பகுதியில் உள்ள வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து இருக்கிறது தான் எல்லினோ அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலில் இயற்கையாகவே கீழ்ப்பகுதியிலேருந்து மேற்கு நோக்கி வீசும் காற்று தான் வர்த்தக காற்றுன்னுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ட்ரேட் விண்ட்ஸ். இந்த வர்த்தக காற்று என்ன செய்யணும்னா வெப்பமான நீரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்த்தி செல்லும். ஆக்சுவலாக இந்த எல்லினோ காலங்களில் இந்த வர்த்தக காற்றுன்றது ரொம்ப பலவீனம் அடையுது, இல்லாட்டி அது திசை மாறி செல்லுது. இதனால் பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் நீர் வெப்பமாகவே இருக்குது. இப்படி பசிபிக் பெருங்கடலில் கிழக்கு பகுதியில் நீர் வெப்பமாக இருக்கிறதுனால உலக லெவலில் பல மாற்றங்கள் ஏற்படுது. அது காலநிலை மாற்றத்தை சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயத்தையும் மேலும் பலமாக ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. அது கிளவுட் பேட்டர்ன்ஸை மாற்றுது, வின் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்பு அடையுது. ஆனால் இந்த ஆண்டு வெறும் எல்லினோவை நம்ம சந்திக்கலை, நம்ம ஆக்சுவலாக சந்திக்க போகிறது சூப்பர் எல்லினோ அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. சூப்பர் எல்லினோ அப்படின்னா என்ன? சூப்பர் எல்லினோனா சாதாரணமாக இருக்கிற எல்லினோ விட மிக கடுமையாக பாதிப்புகளை ஏற்படக்கூடிய இயற்கையான நிகழ்வு தான் இந்த சூப்பர் எல்லினோ. பொதுவாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள வெப்பநிலையானது 0.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1.5 டிகிரி செல்சியஸ் இருந்தால் அதை எல்லினோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே சூப்பர் எல்லினோனா பசிபிக் பெருங்கடலோட வெப்பமானது 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதுக்கு மேல் வரைக்கும் இருந்தால் அது சூப்பர் எல்லினோன்னு கருதப்படுகிறது. 1876 ஆண்டில் வந்த எல்லினோ தான் உலக லெவலில் இன்னைய தேதி வரைக்கும் மிக மோசமான எல்லினோவாக கருதப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா, சைனா, பிரேசில் போன்ற நாடுகளில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழந்து தவிச்சாங்கன்னு வரலாற்றில் பதிவு வைக்கப்பட்டிருக்கு. சரியாக 150 ஆண்டு கழித்து இப்படி ஒரு சூப்பர் எல்லினோ இந்த ஆண்டு வர இருப்பதாக ஆய்வு மையங்கள் ஆய்வாளர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவின் வானிலை ஆய்வு அமைப்பான NOAA நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அமைப்பு இந்த எல்லினோவானது மே முதல் ஜூலைக்குள்ள உருவாகிறதுக்கு 82% வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அறிக்கையில் சொல்கிறாங்க. அதே போல் இந்த சூப்பர் எல்லினோ ஓராண்டுக்கு தொடர 96% வாய்ப்பு இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. இந்த சூப்பர் எல்லினோவால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும்னு பார்த்தோம்னா, குறிப்பாக சொல்லணும்னா வெப்ப அலை ரொம்ப அதிகமாகும். அதே போல் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதே மாதிரி சில இடங்கள் வறட்சியாகவும் இருக்கும்னு பேசப்படுது. இந்த இயற்கையான நிகழ்வு வெறும் காலநிலையை மட்டும் பாதிக்காது, பொருளாதாரத்தையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்யாமல் போச்சுன்னா அதை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். விளைச்சல் குறையும். விளைச்சல் குறைஞ்சிச்சுன்னா உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இயல்பை விட இந்த வெப்ப அலைகள் அதிகமாக தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் எல்லினோ வந்துச்சுன்னா கடுமையான ஹீட் வேவ்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதனால் பல மக்கள் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா தினக்கூலிகள், டெய்லி போய் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க டெய்லி இந்த வெயிலில் போய் வேலை செய்யணும். இது அவங்கள உடல்நிலையாகவும் பாதிக்கப்படும், அவங்க ப்ரொடக்டிவிட்டி வேலை செய்கிறதையும் குறைக்கும். இது ஓவராலான சொசைட்டிலேயே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஹெல்த் ரீதியாகவும் சரி, எக்கனாமிக்கல் ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதிகமான மழை பெய்யறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா ஒரு சில இடங்களில் 1 மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிடும். அதனால் வெள்ளம் ஏற்படும். அதனால் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்க அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுவும் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த சூப்பர் எல்லினோவால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயற்கையான நிகழ்வோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பிரச்சனையை எதிர்கொண்டாகணும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இது போன்ற செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.